வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுடைய அப்லோட் டிஃபால்ட்ஸ் ஆப்ஷன் செட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க போகிற முன்னாடி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை டெஸ்க்டாப் இல்லைன்னா பிசி அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பிசி ஆர் டெஸ்க்டாப்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் ஃபோன் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஃபஸ்ட்டு ஃபோன் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, இப்போவும் நான் பிகினர் யூடியூபர் தான். ஓகேங்களா, உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோன் மட்டும் போதும், யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ரன் பண்ணி நல்லா டாப்பில் கொண்டுறதுக்கு கூட ஃபோன் மட்டும் போதும். ஃபோன்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால நீங்கள் கவலையே படாதீங்க. ஃபோன் மட்டும்தான் இருக்குது, எனக்கு எப்படிடா சேனல் ஆரம்பிக்கிறது, சேனல் ஆரம்பித்தா நிறையா அது இதுன்னு வேணுமே அப்படின்னு நீங்களாம் கவலையப்பட வேணாம். ஃபோன் இருந்தால் போதுங்க, எல்லாமே ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வாங்க அது எப்படி அப்லோட் பண்ணுறது, அதனால என்ன யூஸ்ன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் உங்களுடைய கூகுள் க்ரோம்லேயோ இல்லை உங்களுடைய சாம்சங் ப்ரௌசர் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபோன் ப்ரௌசரில் இது உங்களுடைய மெயில் ஐடி போட்டு, அதாவது அக்கௌண்ட்டுடைய மெயில் ஐடியை போட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி அது இல்லை மேலே இருக்க 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு வச்சுக்கோங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாம் டார்க் மோட் எனேபிள் பண்ணியிருக்கோம், அதனால தான் பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியும். உங்கள் இதில் நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியும், இல்லைன்னா நார்மலாக ஒயிட் கலரில் தெரியும். இனி அடுத்து உங்களுடைய லோகோ கிளிக் பண்ணி யுவர் சேனல்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சேனல் டெஸ்க்டாப்பில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஓப்பன் ஆகிடும். அடுத்து மேனேஜ் வீடியோஸ்னு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா, அந்த வீடியோஸ் அப்படிங்கிற செக்ஷன்லேருந்து நாம் நீ சொல்லலாம். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே மொபைல் ஃபோன்லேயே கொண்டு வந்துடலாம் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில். அதனால பார்த்தீங்கன்னா ஃபோன் இருந்தால் போதுங்க, யூடியூபர் டாப் யூடியூபராக கூட ஆகலாம். அடுத்து இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன யூஸ்ன்னு பார்ப்போம். நிறையா யூஸ் இருக்குங்க. முதல்ல அந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோமா, சரி என்னென்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜென்ரல் இல்லைனா சேனலில் தான் இருக்கும். நாம் அப்லோட் டிஃபால்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்லோட் டிஃபால்ட்ஸ் கிளிக் பண்ணால் இது மாதிரி வரும் பேசிக் இன்ஃபோவில். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன யூஸ்ன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எங்கேயாவது அர்ஜென்ட்டாக இருக்கும், அதாவது ஏதாவது வேலை இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி மட்டும் வச்சா போதும். அப்லோட் பண்ணி டைட்டில் மட்டும் வச்சுருங்க. டைட்டில் மட்டும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எடிட் பண்ணி மற்றதெல்லாம் வச்சுக்கலாம். அதனால உங்களுக்கு இந்த டிஃபால்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ நீங்கள் ஏதாவது வேலை இருக்குன்னு நினச்சாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் உட்காந்து மெனக்கெட்டு டைப் பண்ணுறக்கு பதிலாக இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுறக்கு பதிலாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிடும். அதனால உங்களுக்கு வேலையும் மிச்சம். ஓகேங்களா, அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாம் எனேபிள் பண்ண பாருங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா கிடைக்கும். சரி, ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் டிஃபால்ட்ஸ் கிளிக் பண்ணி பேசிக் இன்ஃபோவில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் நமக்கு டைட்டில்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த டைட்டில் நம்ம வைக்கல, ஏன்னா பார்த்தீங்கன்னா டைட்டில் நம்ம வீடியோக்கு மாற்றுவோம், அதனால் அப்படியே விட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயினான அதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனலு, அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் ஃபாலோ பண்ணுறப்ப தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம் தான் மெயினாக இருப்பேன். ஃபேஸ்புக்கில் அவ்வளோக்கா இருக்க மாட்டேன், வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகேங்களா, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி முக்கியமாக எல்லா வீடியோலையும் இருக்கிறது. அப்புறம் இந்த ஹேஷ்டேக்ஸ் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் டிஃபால்ட்ஸில் போட்டு வச்சுருவேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் நமக்கு மாற்றுவோம் அடிக்கடி, அதனால அது நம்ம அப்படியே வச்சுக்கிறது நல்லது. அடுத்து விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி அதுவும் நான் அடிக்கடி மாற்றுவேன். மேக்ஸிமம் அன்லிஸ்டடில் வச்சு தான் நான் போடுவேன், அதனால அதுவும் நான் செட் பண்ணவே இல்லை. அடுத்து டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் வேணுமோ அந்த டேக்ஸை நீங்களும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நானும் ஒரு சில டேக்ஸை குறிப்பிட்ட டேக்ஸை
எல்லா வீடியோக்கும் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ், அதாவது பேசிக்காக இருக்க செட்டிங்ஸ்லாம் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறோம். பக்கத்துலேயே இந்த பேசிக் இன்ஃபோக்கு ரைட் சைடில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு இருக்கும். அதையும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு இது மாதிரி வரும். இது என்ன லைசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ். நம்ம போடுறது எல்லாமே எஜுகேஷன் வீடியோஸ், அதனால எஜுகேஷன் போட்டிருக்கோம். நீங்கள் இது என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்லாம் ட்ரோல் பண்ணுறது, கிருபா சாங் ட்ரோல் பண்ண அந்த மாதிரி இந்த சாங்லாம் ட்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஜுகேஷனும் மாற்றிக்கிங்க. அடுத்து என்னோடய லாங்குவேஜ் தமிழ், அதனால நானும் தமிழில் தான் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கேன். கேப்ஷன்ஸ் வந்து நான் வைக்கலைங்க, ஓகேங்களா. அடுத்து ஹோல் பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் இன்அப்ராப்ரியேட் மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பேம்லேயோ இல்லை லைக்லி ஸ்பேம் இது மாதிரிலாம் போயிடும், ஓகேங்களா. ஹெல்ப் ஃபார் ரிவ்யூ இதெல்லாம் போயிடும். அடுத்து வந்து யூசர்ஸ் வந்து ரேட்டிங் கொடுக்கலாமா வீடியோவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் நான் கொடுக்கலான்னு எனேபிள் பண்ணியிருக்கேன். இங்கே இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். மறக்காமல் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்கலன்னா இதெல்லாம் போயிடும். சேவ்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா கேன்சல் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. பக்கத்துலேயே க்ளோஸ்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் என்னென்னலாம் பண்ணுறோமோ எல்லாமே இதில் பண்ணலாங்க. எல்லா ஆப்ஷனும் A to Z எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் எனேபிள் பண்ணல, ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது, ஓகேங்களா. நியூ யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் போதும், உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். பிரச்சனையே இல்லைங்க, ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போதும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது யூடியூப் டிப்ஸ் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா யூடியூப் டிப்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு கட்டாயமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பிசி ஆர் சிஸ்டம் யூஸ் பண்ணுற அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது யூடியூப் சேனல் நடத்துகிறாங்களா மறக்காமல் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணட்டும். அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்டு நாம் அவங்களுக்கும் கிளாரிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் டவுட்ஸும் நாம் கிளாரிஃபை பண்ணி தருவோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது யூடியூப் டிப்ஸ் சேனல் சரண் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.